அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ட்ரில்லியன் கேம் ஜாப்பனீஸ் டிராமாவோட 9வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 8 எபிசோட்ஸ் லிங்க்ல வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டிராகன் பேங்க்ல ஹரு, கவின், தொப்பி அங்கிள், ரேயா அப்புறம் அந்த டிராகன் பேங்க் சிஇஓ இருக்காங்க. அந்த சிஇஓ என்ன பண்றாருன்னா 70 லட்சம் கோடி ஆஃபர் வந்து குடுக்குறாங்க ட்ரில்லியன் கேம் அவர்கிட்ட ஒப்படைக்கும்படி. அது மட்டும் இல்லாம ஹரு வந்து அவர் பொண்ணு ரேயாவை கல்யாணம் பண்ணிக்கும்படி ஒரு ஆஃபர் குடுக்கறாரு பாருங்க. இப்ப இவங்க எல்லாமே கேட்டுட்டு ஸ்தம்பிச்சு போறாங்க அந்த இடத்துல. அதை கேட்டு ரேயாக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இப்ப ஹரு என்ன பண்ணிருந்தானா, ஐயோ நான் என்ன பண்றது, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. ரேயா சிரிக்கிறா. இப்படிதான்ப்பா நல்ல பசங்களே வந்து டக்குன்னு யாராவது கைப்பற்றிக்கிறாங்க, நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவ சிரிக்கிறா. இப்ப நாங்க யோசிச்சு சொல்றோம் சொல்லிட்டு ஹரு, கவின், தொப்பியங்கள் 3 பேருமே வெளியே வந்துடுறாங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது தொப்பியங்கள் சொல்றாரு, ஹரு பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மீறி ரொம்ப நல்ல பையனா நடந்துக்கிறானே, ஒரு பொண்ணோட மனசு கோணாத அப்படிலாம் நடந்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க தனக்கு கல்யாணம் ஆனதா போய் சொல்லி ரேயாவை காப்பாத்தினதுக்காக அவர் பேசுறாரு, அப்படி கலாச்சிட்டு இருக்காரு. அப்புறம் தொப்பி அங்கிள் இறங்கிறாரு பாருங்க. ஹரு கரெக்டா கேக்குறான், என்ன நீங்க விற்க போறீங்களா உங்க ஷேர, உங்களுக்கு தான் 10 லட்சம் கோடி தரேன்னு அவர் சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. 10 லட்சம் கோடி செம்ம பெரிய அமௌண்ட், அவ்வளவுதான் வாழ்க்கையிலே செட்டில் ஆயிடலாம், நம்ம புள்ள பேர பிள்ளைங்க எல்லாருமே செட்டில் ஆயிடலாம். ஆனாலும் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு அந்த டீலிங்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தொப்பி எங்களுக்கு கிளம்பிடுறாரு. இப்ப மறுநாள் ஆகுது. இந்த டிராகன் பேங்க் சிஇஓ வந்து இவங்க 3 பேரை பாக்குறாங்க பாருங்க. ஹரு சொல்லிடுறாரு, இல்ல எங்களுக்கு உங்க ஆஃபர் வேணாம், நாங்க எங்க கம்பெனி யாருக்கும் விக்கிறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாற. என்ன அவ்வளவு சீக்கிரமா நீ வந்து முடிவு எடுத்துட்டு எல்லாம் யோசிச்சு பாரு, 70 லட்சம் கோடி யாரு கொடுப்பா, உன் கம்பெனி கூட இப்ப அவ்வளவு ப்ராஃபிட் கிடையாது, ஒருவேளை உன் கம்பெனி முழுசா நான் அபகரிச்சுக்கிட்டே நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கறாரு பாருங்க. அதுக்கு ஹரு சொல்ற, ஒருவேளை உங்க கம்பெனி டிராகன் பேங்க் மொத்தமா நான் அபகரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான் பாருங்க. ஓ உனக்கு அவ்வளவு திமிராயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சிஇஓ பாக்குறாரு, முறைக்கிறாரு. இப்ப ரேயாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ரொம்ப சேடா இருக்கா. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க அவங்க முன்னாடி எல்லாம் போயிட்டு, அவளை தோத்தங்கோலி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா நேரத்துக்கு அவங்களோட செக்ரட்டரி வராங்க. இந்த மாதிரி உங்களை இந்த வேலையோட தூக்கிட்டாங்க, இனிமே நீங்க சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை பார்க்கணும், உங்களை அவ்வளவு கீழே வேலைக்கு உங்க அப்பா போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி வேகமா உங்க அப்பா பார்க்க போறேன். அவ போயிட்டு உங்க அப்பா கிட்ட கேக்குறா, என்னப்பா பண்றீங்க நீங்க, நான் என்ன உங்க பொம்மையா, நீங்க வச்ச ஆட்டத்துக்குலாம் நான் ஆடுறதுக்கு, உங்க பொண்ணு கூட பாக்கல, என்ன அப்படி துரத்துறீங்கல்ல, ஒரு விஷயம் நான் சாதிச்சு காட்டலனோன்னு அப்படியே ரொம்ப எமோஷனலா பேசுறா பாருங்க. அப்ப உங்க அப்பா கட்டி பிடிச்சுக்கிறாரு, இல்லம்மா நீ எப்படி இருந்தாலும் என் பொண்ணு தான், ஆனா என் சூழ்நிலை அந்த மாதிரி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் ஒரு டம்மியா ஒரு வேலையை கொடுத்து இவகிட்ட பெருக்க எல்லா வேலையும் அவகிட்ட பறிச்சுக்கிறாங்க. இப்ப எங்க ஹரு, கவின், தொப்பியங்கள் 3 பேரும் மீட் பண்றாங்க. தொப்பியங்கள் சொல்றாரு, அவங்கள சும்மா விட மாட்டான், நீ அவன் ஆணவத்திலே கை வச்சிட்ட, எப்படியாவது உன் கம்பெனி ஒண்ணு இல்லாம ஆக்குவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. அப்ப ஹரு சொல்றான், அதுக்குதான் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம எப்படியாவது அவங்க டிராகன் பேங்கை கைப்பற்றணும், அதுக்கு எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. அதை கேட்டு கவின் இம்ப்ரெஸ் ஆறான், ஷாக் ஆறான். தொப்பியங்கள் சொல்றாரு, அதெல்லாம் நடக்காத காரியம், நம்ம கம்பெனி ஒண்ணுமே கிடையாது அவங்களை கம்பேர் பண்ண மாதிரி, நம்ம கம்பெனியோட 100 மடங்கு அதிக பணம் வச்சா கூட நம்ம டிராகன் பேங்க தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. அதுக்குதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ட்ரில்லியன் கம்பெனி புதுசா ஒரு விஷயத்துல இறங்க போறோம், அதுதான் பணமில்லா பரிவர்த்தனைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது என்னன்னா அந்த கூகுள் பே இதெல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆப்பை ட்ரில்லியன் கம்பெனில இருந்து உருவாக்கணும் அப்படின்னு இவனோட ஐடியா சொல்றேன். மறுநாள் என்ன பண்றாங்க, டீனா, ஹரு, கவின் அப்புறம் உங்க கம்பெனில இருக்க எல்லா பெரிய ஆளுங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. அப்ப டீனா இந்த பிசினஸ்ல இருக்க குறை நிறைகள் அப்புறம் இதுல ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க அந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா நம்ம அனலைசிஸ் பண்ணி ஆகணும், அது இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டீனா சொல்றா, நம்ம இந்த பணம் இல்லாம பரிவர்த்தனை ஆப்கெல்லாம் உருவாக்குற மூலமா நம்ம காசு சம்பாதிக்கலாம். எப்படின்னா ஒண்ணு அந்த காசுங்கெல்லாம் நம்ம வச்சிருப்போம் தெரியுமா நம்ம ஆப்ல, அதுல வர இன்ட்ரெஸ்ட், இப்ப கிரெடிட் கார்டுல சில பேர் பொருள் வாங்குறாங்கன்னா அதுல வர இன்ட்ரெஸ்ட், அப்புறம் இந்த பிசினஸ் ஆளுங்கெல்லாம் நம்ம ஆப் யூஸ் பண்ணுவாங்க, இந்த கடைக்காரங்க அப்புறம் தொழில் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமா இந்த ஆப்ல நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா இது உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், இதுக்கு நிறைய காசு தேவைப்படும், கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இப்ப இருக்க அமௌண்ட்ல 50% தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ற. சோ இப்ப ஹரு என்ன சொல்றா, நம்ம பண்ற எல்லா பிசினஸ்ல இருந்து வந்த லாபத்துல 50% இதுல போட்டுரும், அவனுக்கு கீழே பல பேர் கொண்ட ஒரு டீம் வந்து உருவாக்குறாங்க. அவங்க எல்லாருமே ராப்பகலா போராடி அந்த ஆப்பை வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டாங்க, ட்ரில்லியன் பேன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஆப்பை டெவலப் பண்ணியாச்சு. இப்ப என் கஸ்டமர்ஸ்க்கு அதாவது மக்களுக்கு கொடுத்தாகணும். அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆளுக்கா கொடுக்க முடியாதுல, ஒரு பெரிய பெரிய ஏரியாவை டார்கெட் பண்றாங்க, சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய மால்ஸ், இது மாதிரி டார்கெட் பண்ணி அங்க இருக்க இந்த பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட போய் காமிக்கிறாங்க இவங்க ஆப். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ஆப் நாங்க வச்சிருக்கோம், இப்ப எப்படி உங்க ஆப்பையும் நாங்க கொடுக்க போறோங்கிற மாதிரி கேட்க போற. அங்கதான் ஹரு சொல்றான், இப்ப நீங்க எல்லாம் வந்து ப்ராசஸிங் ஃபீ சொல்லிட்டு எல்லா ஆப்லயும் கட்டிட்டு இருப்பீங்க நிறைய காசு, இங்க அது மாதிரி பண்ண தேவையில்ல, கம்ப்ளீட்டா பிசினஸ் பண்ற ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ஃப்ரீ, எப்படி கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயோ அது மாதிரி உங்களுக்கும் ஃப்ரீன்னு சொல்ல மாதிரி எல்லாருமே இது ஒத்துக்குறாங்க. இப்ப காய்கறி கடை, மளிகை கடை எல்லா இடத்துலயும் இவங்களோட QR கோட வச்சு இவங்க ட்ரில்லியன் பேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல மக்களுக்கும் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்பதான் இவங்க ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு. அப்படியே இவங்க ஆப் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாக ஆரம்பிக்குது, நிறைய மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைட் போய்கிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரேயா சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்களோட டிராகன் பேங்க்ல ஒரு கார்டு இருக்கும், அதுவும் எப்படின்னா பணம் இல்லாத பரிவர்த்தனை கார்ட்ஸ் தான். சோ இந்த கார்டை வச்சு ஏதோ யோசிக்கிறா,
இப்ப மறுநாள் ஆகுது ட்ரில்லியன் கம்பெனி கட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஆப் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹரு இது பத்தாது, நம்ம ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட் மால் இந்த மாதிரி இடத்துல இருக்க மக்களை தான் கைப்பற்றி இருக்கோம், இன்னும் நிறைய பேர் கைப்பற்றணும், அதுக்குதான் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் ரயில்ஸோட விசிட்டிங் கார்டை காமிக்கிறார். அதாவது என்னன்னா ஜப்பான்ல எல்லாருமே ஆல்மோஸ்ட் மெட்ரோ யூஸ் பண்ணுவாங்க. அங்க அவங்க என்ட்ரி டிக்கெட், எக்ஸிட் டிக்கெட், பார்க்கிங் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ஆப்லயே அதுக்கான டிக்கெட் ஸ்ட்ரைட்டா வாங்கிக்கிற மாதிரி. சோ அப்ப இவங்க ஆப் மூலமா பே பண்றதுனால இவங்களுக்கும் ரெவென்யூ க்ரோ ஆகும். சோ அத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ரயில்வே அமைச்சரை பார்க்க போவாங்க பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரேயா உட்கார்ந்துருப்பா, அவளும் இதேதான் பிளான் பண்ணிருக்கா. இப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அந்த அமைச்சர் பேசுறாரு, எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க மாதிரி. ரேயா சொல்றா, நாங்க வந்து பெரிய பேங்க் வச்சிருக்கோம், எங்க கிட்ட இந்த கார்டு இருக்கு, கார்டை நீங்க டிக்கெட்ஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா கிட்ட இருக்க நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப பெனிஃபிட் ஆவாங்க, இது மூலமா நல்லா ரெவென்யூ க்ரோ ஆகுங்கிற மாதிரி இவ சொல்றா பாருங்க. அதே சமயத்துல ஹரு சொல்றா, நாங்க வந்து கார்டு கூட வச்சில, நாங்க வந்து ட்ரில்லியன் பே அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஆப் வச்சிருக்கோம், இந்த ஆப் மூலமா நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் கார்டுன்னு சொல்லிட்டு பிசிக்கலா எதுவுமே அழிக்கிறதுக்கு செலவு பண்ண தேவையில்ல, அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அதுலயும் குறிப்பா இப்ப எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா கேம்ல இருக்கு, ஆன்லைன் கடை இருக்கு, மீடியா இருக்கு. சோ இங்க இருக்க மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மூலமா பயன்பெறுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்க கேம்ல ஜெயிக்கிற காசை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க டிக்கெட் வாங்கிக்கலாம், இது மாதிரி விஷயங்களை சொல்றான் பாருங்க. ஆனா இப்ப நான் யாருக்கிட்ட கொடுப்பேன், ஒரு சைடு நீ நிறைய கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு பெரிய பேங்கா இருக்க, ஒரு சைடு நீ பார்த்தனா கிட்டத்தட்ட நடுத்தர வர்க்கம் எல்லாத்தையும் நீ கைப்பற்றி வச்சிருக்க, நான் யாரை இன்வெஸ்ட் பண்ண நீங்களே டிசைட் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுறாரு. இப்ப ஹரு பாத்தீங்கன்னா ரேயாவை கால் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ண கூப்பிடுறான். அங்க பாத்தீங்கன்னா செம அழகா போட்டு கடல் சொல்லிட்டு அழகா இருக்கு அந்த இடமே. இப்ப ரேயா கேக்குறா, எதுக்கு இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹரு சொல்றா, நம்ம ரெண்டு பேரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் யோசிப்போம், ஒரே மாதிரி நேச்சர் கொண்டு இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூப்பரா இருப்போம் தோணுது அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான் பாருங்க. அவன் லேட்டுக்கு சொல்றானா சீரியஸா சொல்றான் கூட ரேயாக்கு தெரியல. அவ அப்படியே நீ உண்மையதான் சொல்றே அப்படிங்கிற மாதிரி கிட்ட வர பாருங்க. அப்ப தடுக்கி விழுறா. அப்ப ஹரு தான் வந்து கேட்ச் பிடிக்கிறான். அப்ப ஹரு சொல்றான், உண்மையில தான் நான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்லா பெரிய பெரிய இடத்துக்கு வெக்கேஷன் போலாம், அப்படி நம்ம ஃபேமிலியா ஜாலியா இருக்கலாம், என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க முறை சொல்ற, நமக்கா எனக்கா ஃபேமிலியா வாய்ப்பே இல்ல, பிசினஸ் பிசினஸ் இதுல நல்லா ஊறி போயிருக்கேன், இப்ப நீயும் இதெல்லாம் எதுக்கு சொல்றது எனக்கு தெரியும், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி ரேயா கரெக்டா புடிச்சிடுறா. அப்பதான் ஹரு சொல்ற, ஆமா கரெக்ட் தான், உனக்கு எப்படிதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் எனக்கு தெரியும், சரி நான் விஷயத்துக்கு வரேன். நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு யாருக்குமே அந்த பாலிசி போகாம இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்ட்னர் ஆகி ரயில்ஸ் கிட்ட இருந்து அந்த வாய்ப்பை வந்து நம்ம வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான் பாருங்க. அதுக்கு ரேயாவும் சம்மந்திக்கிறா. இப்ப மறுநாள் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா போறாங்க. அந்த அமைச்சர் கிட்ட வந்து இவங்களோட முடிவை சொல்றாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆயிருக்காங்க. இப்ப ரயில்ல டிக்கெட் எடுக்கிறவங்க ஒன்னு ட்ரில்லியன் பேல இருந்து வாங்கிக்கலாம், இல்லனா வந்து டிராகன் பேங்க் கார்டு மூலமாவும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி அதுக்கு அந்த அமைச்சரும் ஒத்துக்கிறாரு பண்றா. இப்ப மறுநாள் ஆகுது, அந்த கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த கான்ஃபரன்ஸ் நல்லபடியா முடியுது. ஹரு, கவின், ரேயாக்கு மூணு பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த டீல் அப்படியே சைன் ஆனதுல மூணு பேருமே அப்படியே ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு ஹைஃபை பண்ண வராங்க, இவளுக்கு ஹைஃபை பண்ண கூட தெரியல, அந்த அளவுக்கு இவ இருக்கிற இவ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாரா. இப்ப இந்த நியூஸ் வந்து ட்ரில்லியன் டிவில வந்து லான்ச் பண்றாங்க பாருங்க. அதை பார்த்து ரேயாப்பா செம்ம டென்ஷன் ஆகுறாரு. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை எதுக்காக அமிச்சா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அவ சொல்றா, நம்ம இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறோம், நம்மளுக்கு லாபம் தான் வரப்போது, நஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஆனாலும் அவருக்கு பிடிக்கல, அவங்கள முழுசா அடியோட அடிக்கணும்னு நினைக்கிறாரு இவங்க அப்பா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டிவா பண்ணிக்கிட்டு இருக்கானால இவருக்கு பிடிக்கல. இப்ப ஹரு, கவின், டீனா மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹரு சொல்றா, நான் எதுக்கு ரயில்வே கைப்பற்றணும்னு நினைச்சேன்னா வெறும் இந்த ட்ரில்லியன் பே மட்டும் நம்மளுக்கு லாபம் கிடையாது, ரயில்வே நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், அந்த டைம்ல போகும் முறை அந்த டைம்ல நம்ம மீடியா சேனல்ல வந்து நம்ம காமிக்கலாம், நம்ம நியூஸ் சேனல் நம்ம காமிக்கலாம். சோ மக்களுக்கு இன்னுமே நம்ம கிட்ட இருக்க மத்த தொழிலையும் வந்து தெரிய வைக்கலாம். இப்ப நம்ம ரயில்வே பிடிச்சாச்சு, இப்ப நெக்ஸ்ட் நம்ம பஸ்ஸஸ், கார், பார்க்கிங் ஸ்டேஷன், இந்த மாதிரி அடுத்தடுத்த லொகேஷன் தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும், இப்படி நம்ம ட்ரில்லியன் பே வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான் பாருங்க. அப்படியே டீனாவும் கவினும் மெர்சல் ஆயிடுறாங்க. அப்படியே இவங்களோட பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா இவங்க சூப்பர் கம்பெனி ஆயிடுவாங்க. இப்ப இதெல்லாம் அப்படி வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆப் அந்த ட்ரில்லியன் பேல ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமான காசு வந்து ரேயோட செக்ரட்டரி கிட்ட இருந்து வாங்குறான். இப்ப மறுநாள் ஆகுது, ஹருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. என்ன, டிராகன் பேங்க் சிஇஓ இவனை கூப்பிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு நியூஸ் வந்து இங்க ட்ரில்லியன் கேம் கம்பெனில இருக்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னா டிராகன் பேங்க் கம்பெனியே டிராகன் பேன்னு சொல்லிட்டு இந்த பணமில்லா பரிவர்த்தனை ஆப் ஒன்னு உருவாக்கி அந்த ஆப்ப வந்து இந்த ரயில்வேஸ் கிட்ட கொடுத்து மிரட்டியோ ஏதோ பண்ணி அவங்க அந்த டீல சைன் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட கொடுத்த டீல வந்து ரயில்வே வந்து நிராகரிச்சிருது. இது மூலமா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாஸ் ஆகுது. இவங்க நியூஸ் சேனல் சர்வர் எல்லாம் பயங்கரமா பிளாக் ஆயிடுது. இவங்களால எந்த ஒரு நியூஸையும் பப்ளிஷ் பண்ண முடியல, ஏர் பண்ண முடியல. ஏதோ ஒரு பயங்கரமான வைரஸ் வந்து இவங்க நியூஸ் சேனலே தாக்கி இருக்கு. அதை கால் பண்ணி இந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு பாருங்க. அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா கேம் கம்பெனி மொத்தமா காலி ஆயிடுச்சு. அங்க இருக்க சர்வர் எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த கேமிங் இதுல ஆல்மோஸ்ட் மொத்தமா காலி கேமே அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு வைரஸ் வந்து இருக்கு.
அதை அவங்க கத்திக்கிட்டே கீழே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்பதான் ஹரு வேக வேகமா போயிட்டு அவன் லேப்டாப்ல போய் செக் பண்றான் ட்ரில்லியன் பே எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அங்க அவன் செக் பண்ணும் போதுதான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா என்னோட டாப் சீக்ரெட் ஃபைல்ஸ், இவங்க ஆப்ல யூஸ் பண்றாங்கல்ல அந்த மக்களோட தகவல்கள், இது எல்லாத்தையுமே வந்து யாரோ திருடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஏதோ ஒரு வைரஸை வந்து பாய்ச்சிருக்காங்க இவங்க மொத்த பிசினஸ் சிஸ்டத்திலயுமே. நான் பயப்படுற யார் அது பண்ணது, யார் நம்மள ஹேக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா யாருமே நம்மள ஹேக் பண்ணல, இந்த சிஸ்டத்தை தாண்டி யாரும் ஹேக் பண்ணிருக்க முடியாது, யாரோ நம்ம உள்ள இருக்கவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்றான். கூட இருக்கவங்களே குழி பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப் டெவலப்மெண்ட் டீமை பார்த்து இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் ஹரு கிட்ட சொல்றாங்க பாருங்க. ஹரு பாத்தீங்கன்னா இப்ப நேரா அந்த சிஇஓ முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போகுது. அதுக்கேத்த மாதிரி இந்த சிஇஓ என்ன பண்றாரு, நம்மட்டு சிரிக்கிறாரு. இப்ப ஹரு என்ன பண்ண போறான் அதை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, பாய்.